இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கானானை நோக்கி ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி வருகிறார். காதேஸ் பர்னேயாவுக்கு அவர்கள் வருகிறார்கள். அதாவது அடுத்து ஒரு 2 வார காலத்தில் தான் 2 வார காலத்தில் அவங்க என்ன பண்ணலாம், கானானை சுதந்திரிக்கலாம். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க, கவனிங்க. ஆனால் அந்த இடத்துல ஜனங்கள் ஒரு முரட்டாட்டம் செய்வதை பார்க்கலாம். அது எத்தனாவது முரட்டாட்டம் அப்படின்னா 10வது முரட்டாட்டம். எகிப்திலிருந்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் முரட்டாட்டம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த காரியத்தை மன்னித்து வருகிறார். 10வது முறை அவர்கள் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர்களை கானானுக்குள்ளே போக விடாமல் பண்ணுகிறார். அவர்கள் வனாந்திரத்திலே அவருடைய வாழ்க்கை முடிகிறது. யோசிச்சு பாருங்க, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் அந்த முரட்டாட்டத்தினுடைய ஆதிக்கம், அந்த ஆவிகளுடைய ஆதிக்கத்தினால கானானை இழந்துட்டாங்க. நிறைய பேர் பரலோகத்தை இந்த நாட்களில் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாம் கவனம் உடையவர்களாய் இருக்க வேண்டும்.